வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். மலேசியாவின் தங்க மகனாக போற்றப்படும் டத்தோ டூதா டாக்டர் சந்திரன் நீலாய் தமிழ் பள்ளிக்கு வருகை. டத்தோ டூதா டாக்டர் சந்திரன் நீலாய் தமிழ் பள்ளிக்கு வருகை மேற்கொண்டிருந்தது தங்கள் பள்ளிக்கும் கல்வி குடும்பத்திற்கும் பெருமை சேர்த்ததாக நீலாய் தமிழ் பள்ளி பெருமை கொண்டது. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி நீலாய் தமிழ் பள்ளிக்கு அவர் மேற்கொண்ட வருகையால் பள்ளி வளாகம் ஒரு சிறப்புமிக்க நாளை கொண்டாடியதாக தெரிவித்தது. மலேசியாவின் தங்க மகனாக போற்றப்படும் டத்தோ டூதா டாக்டர் சந்திரன் வருகையை ஒரு பெருமை சேர்த்த நிகழ்வாக அமைந்தது. அவரை பள்ளி நிர்வாகத்தினர், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், பள்ளி வாரிய தலைவர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் பேரானந்தத்தோடு அன்பும் மரியாதையும் கலந்து வரவேற்றனர். அறிவுதான் மனிதனின் அழியாத செல்வம் என்ற பொன்மொழியை வாழ்வில் நடைமுறைப்படுத்தியவராக திகழும் டத்தோ டாக்டர் டூதா டாக்டர் சந்திரன் தமது அனுபவ களஞ்சியத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஆழமான சிந்தனைகளோடு உரையாற்றினார். அவர் பகிர்ந்த ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கை பாடமாகவும் முன்னேற்ற பாதைக்கு ஒளிவிளக்காகவும் அமைந்தது. சிறு துளி பெருவள்ளம் என்ற உண்மையை வலியுறுத்திய டத்து அவர்கள் ஒற்றுமையும் திட்டமிடலுமே வளர்ச்சியின் திறவுகளிலே எடுத்துரைத்தார். இந்த மகிழ்ச்சியான நிகழ்வை மேலும் சிறப்பிக்கும் வகையில் டத்தோ டூதா டாக்டர் சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டமும் நடைபெற்றது. அன்பும் நன்றியும் பொங்க அணிச்சல் வெட்டி கொண்டாடப்பட்ட அந்த தருணம் அனைவரின் இதயத்திலும் இனிய நினைவாக பதிந்தது. உதவி செய்பவன் உயர்வான் என்பதற்கேற்ப கருணை உள்ளம் கொண்ட டத்தோ டூதா டாக்டர் சந்திரன் தமது அயராத சேவையினால் சமூகத்திற்கும் கல்விக்கும் அளப்பரிய பங்களிப்பை செய்து வருகிறார். இத்தகைய உயரிய வாழ்வியல் கோட்பாடினை அடையாளமாக கொண்ட டத்தோ டூதா டாக்டர் சந்திரன் அவர்கள் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடும் தொடர்ந்து தமது வற்றாத சேவையை வழங்கி பல தலைமுறைகளின் வாழ்வில் ஒளி வீசிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக நீலாய் தமிழ் பள்ளி நிர்வாகம் குறிப்பிட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.